சந்தோஷம் நல்ல சந்தோஷம். அதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பொங்குறது பஸ்ஸில் கொண்டு வரோம். என்ன பஸ்ஸில்? சரி. அனைவருக்கும் வணக்கம். எனது சொந்த இடம் பலாலி. என்னுடைய பேர் சார்ல்ஸ். என்னுடைய சொந்த இடம் பலாலி. பலாலின்றது காணிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அதான் எங்களோட காணி. அது வீடு. இப்போ வீடு ஒன்றும் இல்லை. தென்னந்தே தோப்பாக்கிக்கணும். எல்லாம் தென்னை விளையா இருக்குது. இதான் வீடு பக்கத்தில் நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே இந்த காங்கிரஸ் இருந்து தொண்டமார் ரோடு வீதி ஏற்கனவே விட்டாலும் விட்டாலும் எங்கள் பலாலி வீதி இப்போ கடந்த 35 வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு நனவாக இருக்குது. கடந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டிருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லி இப்போ போன கடந்த மாதங்களுக்கு முதல் வசாவில் 5 வேலி வீதி விட்டவங்க. அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து எவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் கடந்த 35 வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இனித்தான் மக்கள் நம்ம வந்து கொண்டிருக்கார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கிறார்கள். பொங்க போகிறோம். அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வீதியை விட்டது மட்டும் இல்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படணும். இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இதெல்லாம் விட்டுக்க வேண்டும் நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள். எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம். நன்றி. இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. AB 18 முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவளன் மகாவித்தியாலயிலிருந்து வசாவளன் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது. இன்று வசாவளன் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமானது. ஏனென்றால் பலாலி வடக்கிலே மீள்குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது 764 பஸ் ரூட்டாக இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து. ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாத சந்தோஷம். அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற 2900க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடந்த மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட கடந்த 2024 மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட 235 ஏக்கர் நிலங்கள் இன்னும் மக்களுடைய பாவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளை இன்னும் அகற்றப்படவில்லை. இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலைகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்துக்கு ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சந்தோஷமானது. அதே நேரத்தில் ஏனைய பலாலி ரோட்டின் கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும். ஏன்னா அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவளான் சந்தியிலேருந்தே கடுவஞ்சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும். என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்பளை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையும் விடுவிக்கப்படவும் இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பஸ் போக்குவரத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரச நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து தேவையாக இருக்கிறது. அவை இது விடுவிக்கப்பட வேண்டும். அவை இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையை திறந்தது மிகவும் சந்தோஷம். இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை.
எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். பேர்னாட் தேவரஞ்சிதம் பலாலி வைத்தி தான். அதுதான் எங்களோட வீடு. இங்கே அந்த 3 கட்டிடம் இருக்கிறது எங்களோட வீடு. இது மார்க்கெட், பள்ளிய மார்க்கெட்டு. இப்போ இதை புதுப்பிச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் இதாலெல்லாம் நெடுகளும் ஒரே இதாக போய் வந்த பாதை, டெய்லியாக போய் வந்த பாதை. சின்ன வயதில் ஓடி திஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது, பெரிய மாடி ஆப்சியா. இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை. ஆனால் இன்றைக்கு திறந்ததுன்ட்டு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே ஒருக்கா நான் போக வேணுமெண்டு இப்போ போய் வந்தேன். வந்தேன். இதை விட சொர்க்கம் இல்லை தானே, இதை விட மகிழ்ச்சி எல்லாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்குமென்றது அதாக இருக்குது. நாங்கள் எல்லாம் அதை எந்தி பார்க்க இல்லை. ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போதே நிலைக்கு மோட்சம் என்று தான் சொல்லலாம். அப்படி கொத்து அழகான இடம், அழகான தேசம், எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு, வளம் நிறைஞ்ச இடம் பலாலி என்றது. விவசாயம் இருக்குது, மீன்பிடி இருக்குது, எல்லா வளமும் நிறைஞ்சன. இது அவ்வளவு மக்கள், எல்லா இனம், ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார்கள். அவ்வளோ மகிழ்ச்சியானது. எந்த நேரமும் மீன் வாங்கலாம், எந்த நேரம் மரகறி வாங்கலாம், எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம். அப்படி ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம். ஆனால் இப்போ போய்தான் வாதியாலம் வந்தேன். ஆனால் இடம் பார்த்தா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது. அந்த மரம் மட்டும் நிற்குது, மற்றது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நம்ம காணிங்க பக்கத்துலேயும் காணி இருக்குது, பக்கத்துல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய சங்கக்கடை, பெரிய மீன் கடை, எல்லாம் ஆஸ்பத்திரி, இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது. பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இதெல்லாம் வீடு, பெரிய பிரமாண்டமான வீடுகள். சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையா? அப்போ பலாலின்றதா இப்போ பலாலின்னா இது என்னங்கடா பலாலின்னு நீங்கள் கேட்பீர். ஆனால் யாழ்ப்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எது போல் பஸ் இதால் போயிருக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரமாண்டமான இது. ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏனி நாங்கள் சும்மா யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைய மோட்டர் சைக்கிள் எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு போகலாம், சரியா? ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களோட இடம் விடப்பட்டது. இந்த நேரம் இந்த அரசாங்கம் விடப்பட்டது. ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும். நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணுமென்றதான் எல்லோரும் உரிமைக்கே இருக்கும். அந்த நேரம் ஒரு நேரத்தில் 3 ஆமிக்காரர் வருவார்கள் கள்ளக்கடத்தில். என்னை அப்போ மடியில் தூக்கி வச்சுருக்கார். அந்த ஆமிக்காரர் வச்சு எனக்கு டோபி தந்தார். நாங்கள் இங்கேருந்து போய்க்க அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போய்க்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம். அப்படி ஒரு வாழ்ந்த காலம். ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வர வேணுமென்றது ஆனால் ஆண்டவன்கிட்ட தான் அதுதான் முக்கியமாக. அதுதான் அவனுடைய சித்தம். அவன் எதுக்கு நடப்பதில்லை, நடக்குதில்லை, நல்லதுக்கு தான் நடக்குது, நாங்கள் பிள்ளைன்றது இல்லை. ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும். ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேணும். அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சரியா? அப்பு, ஆச்சி, தம்பி, அண்ணன் மரியாதையாக கூப்பிடுவார்கள், அணைச்சி கொடுப்பார்கள். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் வரும் இல்லை, காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி எண்ணம் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும். அதுதானே முக்கியம். எங்களோட இடங்கள் விடுபட வேணும். அது மெயின் ரோட்டை விட்டு என்ன பிரயோஜனம்? எங்களோட இடம், இந்த பிரதேசம் எவ்வளோ விடம்னு தெரியுமா? என்ன உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளோ குடிமனை இருக்குது தெரியுமா? எவ்வளவு இதில் இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு 100-150 வீடு இருந்தது. இந்த வீட்டில் சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எங்கள்ட இடம் விடுபட கொஞ்சம் விதிமுறையும் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்காங்க? 5 மணிக்கு பிறகு போயிடாது, சைக்கிளில் போயிடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் விடுவேன், விட மாட்டேன்னு சரியில்லை. முந்தி இந்த பாதையெல்லாம் நான் அங்கே கடை வச்சுருக்கேன். அதில் 9 மணிக்கு பிறகு இதால் போகலாம். ஒரு செகண்ட் தான் பூட்டி போடுவேன். ஆனால் இன்றைக்கு போய் வரக்கூடிய பாதையாக இருக்குது தான். எங்கள் காலப்போக்கில் தங்களோட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம், அது இல்லைன்னு இல்லை. நாளும் பொழுதும் போகும், காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் என்பதே அது. சொல்லுங்க.
ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் இந்த மகிழ்ச்சி இந்த விருதை வெளிப்படுத்த நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம். இந்த பொங்கலை செய்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நீங்க போடுற மாதிரி போடுவா ஐயா போடுங்க. என்ன பாத்தீங்களா? சரி சரி ஓகே. முக்கியமான நாள் ஐயா தான் இந்த வழிவடக்கு முழுகுடிய மக்கள் வந்து சந்தோஷத்துல வந்து நான் வந்து அமிர்தலிங்கம் 764 இந்த நாள் தலைவர். இப்போ எங்களுக்கு இந்த பாதை திறந்தது ஒரு சந்தோஷமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதிலிருந்து எங்களோட வசாவனாலில் உலகாலம் ஓடினது. இனி வசாவனாலில் வந்து பலாலி சந்தியால் திரும்பி கேகேஎஸ் வரைக்கும் போகும். வந்து கேகேஎஸ்ல இருந்து வந்து வசாவனால இனி யாழ்ப்பாணம் போகும். அது இப்போ படிப்படியாக இப்போ முதல் நாங்கள் அங்கே விட்டெடுத்து என்ன மாதிரி செய்வதுன்றதை நாங்கள் எங்களோட ரொட்டேஷன்கள் போட்டு தீர்மானிப்போம். ரைட். நாங்கள் முந்தி காங்கேசன்புர சந்தியில் இருந்து தான் ஓடினாங்க. அதே மாதிரி இப்போவும் திரும்பவும் நாங்கள் காங்கேசன்புர சந்தியில் இருந்து யாழ்ப்பாணம் ஓடுவோம். அதை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு 2-3 நாளைக்குள்ள அது இந்த சரியான தீர்மானம் எடுக்கப்படும் போகிறது. அப்போ மக்கள் எல்லாம் இதால் அண்டனிபுரம் எல்லாம் அண்டனிபுரம் மக்கள் எல்லாம் மயிலட்டி மக்கள் எல்லாம் இந்த ரூட்டால் போகிறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுப்போம். எங்களோட 764 சங்கம். எனக்கு இந்த இடம் இந்த பிரதேசம் வந்து வாழ வந்த பிரதேசம் தான். என்னோட சொந்த இடம் வந்து அதுவும் கட்டுப்பாட்டிலிருந்து இப்போ 12 விடுவிக்கப்பட்ட பிரதேசம். ஆனால் அது விடுவிக்க இருந்த ஆனந்தம் மாதிரி இது ரெட்டிப்பான ஆனந்தம் காரணம் இல்லை. இது 35 வருஷம் பூர்த்தி ஆகிறது. இன்னும் 65 நாள் தான் இருக்குது இந்த பிரதேசத்தை விட்டு போயிக்க. ஆனால் இந்த பிரதேசம் நான் 85-86 ஆண்டு நான் அறிமுகமாகிக்கேன். நாங்கள் எங்களோட பிரதேசத்தை வைக்கும் 5 வருஷத்துக்கு முதலிடம் பெயர்ந்து இங்கே தான் வந்தேன். நாங்கள் இங்கே வந்து ஆனால் இங்கே வரைக்க வந்தார வாழ வைக்கக்கூடிய மாதிரியும் வந்தார வரவேற்கக்கூடிய ஒரு பண்போடையும் ஒரு சிறப்பான செழிப்பான பிரதேசமாக தான் அப்போ காணப்பட்டது. பின் நான் வந்து பின் படிப்பு இங்கே தான் படித்தேன். அதால் நான் படித்த பிரதேசம் என்னுடைய நண்பர்கள் நான் விளையாடின எல்லா அந்த அறிவு வந்ததன் பிறகு நான் இயங்கின காலத்தில் நான் அனுபவித்தது கூட இந்த பிரதேசம்.
தான். ஆனால் அது இவ்வளோ காலம் இப்படி முடங்கி கிடந்தது சரியான ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்தது. இப்போ இன்றைக்கு இந்த பிரதேசத்தின் பாதை முதற்கட்டமாக திறந்து வைக்கப்பட்டது. எங்களுடைய ஆனந்தின் அளவுக்கு அதை அளவிட இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமாக இருக்கு. அந்த ஆனந்தத்துக்குரிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பொங்கல். அப்போ இதால் கட்டுப்பாடுகள் போட்டிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ 35 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை விதிக்கப்பட்டது மாதிரி படிப்படியாக எங்களுக்கு அதுவும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்கள் என்ன சந்தோஷம் இருக்காங்களா? அதான் சந்தோஷத்தின் அளவை இவ்வளவுதான் என்று சொல்லி அளவிட சொல்ல முடியாது. ரைட். முந்தி இப்போ நாங்கள் இங்கே இருந்த காலத்தில் இந்த வாகன போக்குவரத்து எல்லாம் இந்த தனியார் இந்த பஸ் எல்லாம் காங்கிய சொந்துர வெளிச்சக்கூட்டிலேருந்து வெளிச்சிட்டு பலாலிவிடா வந்து வசாவலான்னு போய் தான் போகிறது. இப்போ வசாவலானில் நின்று தான் இவ்வளோ காலமும் ஓடினது. இனி மீண்டும் இடையில இருந்து அந்த பஸ் சேவையும் பலாலி காங்கிய சொந்துர மயிலிட்டி பலாலி இந்த பாதை வந்து இவ்வளவுத்தோட இல்லை. வளலாயில இருந்து இந்த வளலா வடக்கு அண்டனிபுரம் பலாலி வடக்கெல்லாம் இந்த பாதை தான் பாதித்த பாதை. அந்த மக்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக யாழ்ப்பாணம் தேவை உள்ள மக்கள் எல்லாம் இதுதான் பிரதான போக்குவரத்து பாதை. இனி அவைக்கு அதுவும் அவைக்கு ஒரு ஏதுவாக மக்களுக்கு சுலபமான ஒரு வழிதான்.